அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும், ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகிறது, எதிர்பார்ப்பதை விட கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன, சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கைகூட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் விலகுவதோடு சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. ராசியின் அதிபதியான சனி பகவான் மிக வலுவாக பாத சனியாக 7.5 சனியில் இறுதி காலகட்டத்தில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகுவதோடு சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே தடையில்லாமல் இந்த வேளையில் கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருவதால் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான மாறுதல் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ராசியின் அதிபதியான சனி பகவான் இனி வரக்கூடிய தருணங்களில் பல சிரமங்களை விலக்குவதோடு பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த வாரத்தில் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சாதகமாக கைகூடும். அனைத்து முயற்சிகளும் வெற்றிகரமாக அமையும். அரைகுறையாக நின்ற பல காரியங்களை இந்த தருணத்தில் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. பகலவனை கண்ட பணி போல் பல சிரமங்கள் உங்களுடைய வாழ்வில் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது மனக்கசப்பும் சங்கடமும் இந்த தருணத்தில் மறைவதோடு பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. பெரும்பாலான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கலும் விலகுவதோடு சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனி பகவானுடன் செவ்வாயும் இணைந்து வலம் வருகிறார். செவ்வாய் இணைந்திருப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனி செவ்வாயின் அமைப்பு நிச்சயமாக தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் சில சிக்கல்களை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இந்த இணைவு ஏற்பட்டிருப்பதால் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே கூடுதல் கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் நடந்து கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகி சிறப்பான வளர்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் உறுதியாகவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குடும்ப தேவைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் பூர்த்தியாகக்கூடிய வகையில் குடும்பஸ்தானத்தில் சனி செவ்வாயின் இணைவு ஏற்பட்டிருப்பதால் இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் சில சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் எதற்கும் முன்கோபப்படாமல் குடும்ப நிகழ்வுகளை அணுகக்கூடிய விஷயங்களில் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் எதிர்கொள்வது பல சங்கடங்களை விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தையும் மதிப்பையும் அந்தஸ்தையும் மரியாதையும் உயர்த்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்கள் நீங்கள் நினைப்பதை விட பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கும் தருணமாக இந்த வேலையை மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிக வலுவாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5இல் வலம் வருகிறார். குரு பகவான் 5இல் இருப்பது தனது பார்வையை மிக வலுவாக ஜென்மராசியின் மீது செலுத்துவது 9 மற்றும் 11 ஆகிய இடங்களின் மீதும் குரு பகவானின் பார்வை பதியக்கூடிய வேளையில் பல்வகையில பொருளாதார சிக்கல்கள் நிச்சயமாக விலகுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது எதையும் திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்க முடியும். பொன்பொருள் சேர்க்கைக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வீண் பலிகளுக்கு ஆளான சூழ்நிலையில் அதை விலகி நன்மை பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. மிக அதிரடியான வாய்ப்புகள் திடீரென கைகூடுவதற்கான சந்தர்ப்பத்தை குரு பகவான் 5இல் வலுவாக வீற்றிருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. மிகப்பெரிய அளவில் அசாதாரண காரியங்களை கூட இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. ஜென்மராசியில் மிகவும் வலுவாக இந்த வேளையில் ராகு வலம் வருகிறாருங்க. ஜென்மராசியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராகு ஜென்மத்தை விட்டு கடக்கக்கூடிய இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அதே போன்ற மோட்சக்காரகரான கேது சப்தமத்தில் வலம் வருகிறாருங்க. யோகஸ்தானத்தை நோக்கி நகரும் கேதுவின்
குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மைகள் உண்டு. மனதில் தோன்றக்கூடிய அச்சம் பயம் நீங்கி சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது. உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு விலகும். மேலதிகாரிகளின் கருத்துக்களை சரியான முறையில் ஆலோசித்து பயன்பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. அலுவலக பணியில் ஆர்வம் அதிகரிக்கும். மனதில் நிம்மதி ஏற்படக்கூடிய வகையில் மன வருத்தம் குறையக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு. பல நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது ராகு ஜென்மத்தில் வலம் வருவதால் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்களை ராகு கொடுப்பதை போல் யாராலும் கொடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது பல நெருக்கடிகளை இந்த தருணத்தில் பக்குவமாக கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் உண்டு. உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தைரியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. பொதுவாகவே சூரியன் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 3ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்று சூரியன் வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் தடையில்லாமல் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை வந்து சேருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. பல வகையிலான தடைதாமதம் சிக்கல் சிரமம் போன்றவை நீங்கி சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கும் வேலையாகவும் இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உறுதியாகவே மிக வலுவாக வித்யாகாரகரான புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. தனஸ்தாபத்தில் இருந்து மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் நுழையும் புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. வருமான இழப்புகள் சரி செய்வதோடு எதிர்பார்க்கக்கூடிய லாபம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. இடமாறுதல் இலாக்கா மாறுதல் உள்ளிட்ட மாற்றங்கள் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே இந்த தருணத்தில் நிச்சயமாக அமையும். சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று வலம் பெறுகிறார். 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எதை செய்தாலும் அவற்றை முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும். பூர்வீக சொத்துக்கள் நெருக்கடி விலகுவதோடு புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும். பல தடைகள் இந்த தருணத்தில் விலகி சிறப்பான முன்னேற்றம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. சந்திரனை பொறுத்தவரைக்கும் 5, 6, 7 என பல இடங்களில் வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதால் தொட்ட காரியங்களில் நிறைவான வெற்றி உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வாரத்தில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகளை சந்திக்கும் மீனராசிக்காரர்கள் அதிலிருந்து விலகி மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே சந்திக்க முடியும்.